நிகிதா, கடந்த 2 நாட்களாக தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழகத்தில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி மும்முரமாக விறுவிறு என தங்கள் தேர்தல் கள பணிகளை செய்து வருகிறது. குறிப்பாக கூட்டணியை உறுதி செய்வது, தொகுதி பங்கீடு குறித்து உறுதி செய்வது ஆகியவற்றிலே உறுதியாக இருக்கிறார்கள். பாஜகவினுடைய தமிழக மேலிட பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் சென்னை வந்ததிலிருந்தே தொடர்ந்து கூட்டணி கட்சிகளை சந்தித்து வருகிறார். அதே போன்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார். தொடர்ந்து அமமுகவை உள்ளே சேர்த்தார் என பல வியூகங்கள் அமைத்து உடனுக்குடன் டக்கென்று வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவரால் மெதுவாக சென்று கொண்டவர்கள் தற்போது எக்ஸ்பிரஸ் ரயில் வேகத்திலே நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே தொகுதி பங்கீடு குறித்தும் தற்போது இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இபிஎஸ் மிக தெளிவாக உறுதியாக ஒரு கருத்தினை எடுத்து வைத்திருக்கிறார். அதாவது அதிமுக தலைமையில் ஆட்சி, கூட்டணி ஆட்சி என்பதெல்லாம் என்றால் அமித்ஷா வரும்போது கூட்டணி ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சி என்ற வகையில் தான் சொல்லிக் கொண்டிருந்தால், ஆனால் அதிமுகவில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றைய செய்தியாளர் சந்திப்பை மிக தெளிவாக வெற்றி பெற்றால் அதிமுக ஆட்சி அமைக்கும், மத்தியில் பாஜக ஆட்சி, தமிழகத்தில் அதிமுக ஆட்சி என மிக தெளிவாக தன்னுடைய பேட்டிலே எடுத்து வைத்துள்ளார். இந்த நேரத்திலே தற்போது கூட்டணி குறித்து அதே போன்று பியூஷ் கோயல் பேசும்போதும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்ற வகையில் கூறியிருந்தார். எனவே இந்த சூழ்நிலையில் தற்போது தொகுதி பங்கீடுகள் அந்த கடைசி கட்டத்தை எட்டியிருக்கின்றன. தற்போது அதிமுக மற்றும் பாஜக உள்ள தலைமையக நிர்வாகிகள் மற்றும் அங்குள்ள முக்கிய இந்த தொகுதி பங்கீடு பேச்சில் ஈடுபடுகின்றன நாம் பேசிய போது நெருக்கமானவர்கள் நமக்கு கொடுத்த தகவலின்படி யாருக்கு எவ்வளவு தொகுதி என்பது குறித்த ஒரு தொகுதி உடன்பாடு, இந்த கட்சிக்கு இவ்வளவு கொடுக்கலாம் என்பது குறித்து ஒரு உடன்பாடு கிட்டத்தட்ட உத்தேசமாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒன்று பிளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 மேல் கீழ் வருமே தவிர கிட்டத்தட்ட இதே அளவில் தான் வரப்போகிறது. அந்த தொகுதி உடன்பாடு எப்படி என்பது பிரத்யேக நமக்கு கிடைத்த தகவலை தற்போது பார்ப்போம். அஇஅதிமுக பொறுத்தமட்டிலே 168 தொகுதிகள், குறைந்தபட்சம் 168 தொகுதியில் போட்டியிடுவது என கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. பாமக ராமதாஸ் தற்போது இணையவில்லை. எனவே பாமக அன்புமணி இதில் இருக்கிறார். எனவே பாமக அன்புமணிக்கு 15 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா வழங்கப்படலாம் என்ற வகையில் முடிவாகி இருக்கிறதாம். பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதனுடைய பிளஸ் என்ற வகையில 51 இடங்கள் மொத்தமாக வைத்திருக்கிறார்கள். அதிலே பாஜகவிலே டிடிவி, ஓபிஎஸ், அதே ஓபிஎஸ் வந்தால் ஓபிஎஸ் வராவிட்டால் ஓபிஎஸ் இல்லை, தமிழ் மாநில காங்கிரஸ், ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ், ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சி, அதே போன்று டாக்டர் கிருஷ்ணசாமி வந்தால் அவருடைய புதிய தமிழகம் மற்றும் இந்திய பாரிவேந்தரணி, இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் பிற கட்சிகள் என்ற வகையிலே ஒரு 51 இடங்களை ஒதுக்கி இருக்கிறார்கள். இதில் தேமுதிகவிடமும் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாமக டாக்டர் ராமதாஸ், நிறுவன தலைவரான டாக்டர் ராமதாசுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் தேமுதிக, பாமக, ராமதாஸ் யாராவது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறார் என தெரியவில்லை. ஆனால் பேச்சுவார்த்தை மும்முரமாக இறுதி கட்டத்தில் இருக்கிறது. தேமுதிக வந்தாலும் வரலாம் என்ற வகையிலே இருக்கிறது. ஆனால் பாமக ராமதாஸின் நிலை இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்பதுதான் தற்போதைய கள யதார்த்தமாக இருக்கிறது. ஆனால் ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் மிக முக்கியமானது தாவேக விஜயுடனும் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற தகவல் தான். எனவேதான் இந்த பேச்சுவார்த்தை முடிவிலே வரும் ஞாயிற்றுக்கிழமை விஜய் தன்னுடைய செயல் வீரர்கள் கூட்டத்திலே இந்த விடயங்கள் குறித்து பேசி இறுதியான ஒரு முடிவை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நாளைய மதுராந்தகம் பொதுக்கூட்டம், தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதிலே கூட்டணி கட்சி தலைவர்களை அறிமுகப்படுத்தி அனைவரும் வழக்கம் போல் கைகளை உயர்த்தி, பிரதமர் நடுவில் நின்றிருப்பார், மற்றவர்களெல்லாம் அருகில் உட்கார எல்லோரும் கைகளை உயர்த்தி ஒற்றுமையாக இருக்கிறோம் என அறிவித்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. எனவே அந்த கூட்டத்திலே இந்த கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் இருக்கின்றன தற்போது பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும். அஇஅதிமுக, அதே போன்று பாரதிய ஜனதா கட்சி, அதே போன்று பாமக அன்புமணி, அமமுக, புதிய நீதி கட்சி, அதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒரே இடத்தில் இருக்க போகிறார்கள். மீண்டும் ஒரு முறை அந்த எந்த கட்சிக்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்கீடு கொடுக்கப்படும் என்பதை பங்கீடு, தொகுதி பங்கீடை பார்க்கலாம், அந்த வரைகளை பார்க்கலாம். அந்த வரைகளே மிக தெளிவாக அஇஅதிமுக பொறுத்தமட்டிலே குறிப்பாக ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் விதித்திருக்கிறார்கள். 170 தொகுதிகள் இருந்தவர்கள் 168 வந்திருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மிக திட்டவட்டமாக தெரிவித்துள்ள கருத்து என்னவென்றால் 165 தொகுதிகளுக்கு கீழாக நாங்கள் போட்டியிட மாட்டோம், குறைந்தபட்சம் 165 தொகுதிகள் நாங்கள் போட்டியிடுவோம் என உறுதியாக இருக்கிறதாம் அஇஅதிமுக.
மற்ற இடங்கள் தான் பிரித்து கொடுக்கப்பட இருக்கின்றன. அதிலே பாமகவுக்கு 15 இடங்கள் என ஏற்கனவே பேசி இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே அமமுக, தமாக, புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், டிடிவி, அமமுக, அதே மாதிரி பாஜக பொறுத்த மட்டும் குறைந்தபட்சம் 30 இடங்களில், கடந்த முறை போல் இல்லாமல் இந்த முறை 30 இடங்களில் போட்டியிட வேண்டும் என்ற வகையிலே அவர்களும் தெளிவாக இருக்கிறார்கள். தாங்களும் விட்டுக் கொடுக்க போவதில்லை என. எனவே மீதமுள்ள 21 இடங்களில் தான் டிடிவி, தமாக, புதிய நீதி கட்சி, புதிய தமிழ் மற்றும் உபரி கட்சிகள் வரும். ஒருவேளை தேமுதிக வந்தால் அதிமுக சில இடங்களை குறைக்கலாம், அதே போன்று பாஜகவும் சில இடங்களை குறைத்துக் கொண்டு அவர்களுக்கு உரிய இடங்களை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, தொகுதிகளை கொடுக்கும் என்று. ஆனால் தற்போதைக்கு தமிழ்நாடு என்டிஏவின் உத்தேச தொகுதி பங்கீடு இதுதான். இந்த அடிப்படையில் தான் அவர்கள் தற்போது அந்த ஈக்குவேஷனை ஒர்க் செய்து கொண்டிருக்கிறார். சமன்பாடு எப்படி வர வேண்டும் என அவர்கள் ஒரு இடம் பிளஸ்ஸா மைனஸ் 1-2 இடங்கள் மாறுமே தவிர கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது அஇஅதிமுக மற்றும் பாஜகவின் தலைமையக வட்டாரங்களிலிருந்து நமக்கு கிடைத்த தகவலை தான் தற்போது நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாளைய பொதுக்கூட்டத்திற்கு முன்பாகவே தொகுதி பங்கீடுகள் கையெழுத்திடப்பட்டு யாருக்கு எந்த தொகுதி என்பது குறித்தும் பேசுவார்கள் என்ற வகையிலும் கூறியிருக்கிறார்கள். எனவே அடுத்த 2 தினங்கள் இந்த தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நகர்வுகள் விறுவிறுப்பாக செல்லும். நாளை பிரதமர் ஒரு 4 மணி நேரத்திலே ஒரு கூட்டத்தை முடித்துவிட்டு செல்ல போகிறார். அந்த கூட்டத்திலே கட்சி தலைவர்களை அறிமுகம் செய்து இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி என்பது வழக்கம் போல் அவர்கள் பேசுவார்கள். ஆனால் இது யாருக்கு எந்த தொகுதி என்பது மிக முக்கியமானது. இதில் தேமுதிக வருமா என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வி. ஏற்கனவே நான் கூறியது போல விஜயுடனும் ரகசிய பேச்சுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே விஜயின் தாவேகா வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் அதற்கான வாய்ப்பு என்பதை விஜய் தான் முடிவு செய்வார் என்பதுதான் தற்போது கடைசி கட்டமாக நமக்கு கிடைத்த தகவல். அதுவும் வரும் ஞாயிற்றுக்கிழமை அதற்கான முடிவுகள் தெரிய வரலாம் நேயர்களே.